தோட்டத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயிகள் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டிருந்ததை கண்டு சந்தேகம். கற்களை அகற்றிய கிராம மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பாதி புதைக்கப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலம். பக்கத்து தோட்டக்காரர் அளித்த பகீர் வாக்குமூலம். கொலையாளிகள் 2 பேரை தட்டி தூக்கிய போலீஸ். கூலி தொழிலாளி கொன்று புதைக்கப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நவம்பர் 19ஆம் தேதி அதிகாலை நேரத்துல செங்குட்டுவங்கிற நபரோட தோட்டம் வழியா சில பேரு ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டு கிடந்திருக்கு. எதுக்கு இந்த பகுதியில மட்டும் அதிக கற்கள் கொட்டப்பட்டு கிடக்குதுன்னு சந்தேகப்பட்ட கிராம மக்கள் அந்த கற்களை அகற்றி இருக்காங்க. அப்ப அதுக்கு அடியில பாதி புதஞ்ச நிலையில சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் தோட்டத்தோட உரிமையாளர் செங்குட்டவனுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து தடயவியல் நிபுணர்களை கூட்டிட்டு வந்து தடயங்களை சேகரிச்ச போலீஸ் மோப்ப நாய்களையும் அழைச்சிட்டு வந்து கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க. முதல்ல தோட்டத்து உரிமையாளர் செங்குட்டுவன் கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க போலீஸ். அடுத்து பக்கத்து தோட்டத்துக்காரரான பொம்மன் கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போலீஸ பார்த்த உடனே பொம்மனோட முகம் வேர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாவே பதில் அளிச்சிருக்காரு. இதனால பொம்மனுக்கும் உயிரிழந்த நபருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அவரை தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் உயிரிழந்த நபர் செல்வம்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து அவர் அளிச்ச வாக்குமூலத்துல தான் செல்வம் யாரு, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவரு, அவரு எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு மொத்த கேள்விகளுக்கும் விடை கிடைச்சது. ஈரோட்டில் உள்ள உடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செல்வம், ரமேஷ், சதீஷ்னு 3 பேரும் ஒன்னா வேலைக்கு போறது, சம்பாதிக்கிற பணத்துல ஒன்னா உட்காந்து மது குடிக்கிறது, ஜாலியா ஊர் சுத்துறது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட அடிக்கடி சண்டை போடுறதுன்னு அதையே பொழப்பா வச்சிருந்திருக்காங்க. இவங்க மேல அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. காடகநல்லி பகுதியில் உள்ள மகாதேவசாமி என்பவரோட தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த பொம்மன்ங்கிற நபரு அதுல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட நிலத்துக்கு செல்வம், ரமேஷ், சதீஷ்னு 3 பேரும் வேலை பார்க்க வந்திருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிக்கிறப்ப ஒருத்தர் மாறி மாறி தகாத வார்த்தைகளால திட்டிக்கிட்டு அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்களாம். அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கும் இந்த 3 பேரு உடையார்பாளையத்துல உள்ள ஒரு காட்டுக்குள்ள ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்பவும் இவங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கீழ்மணம் பகுதியில் உள்ள பொம்மனோட தோட்டத்துக்கு வந்த 3 பேரும் அங்கேயும் உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப 3 பேருக்கும் போதை உச்சத்துல ஏறி இருக்கு. செல்வம் ரமேஷை பார்த்து தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. அதுக்கு ரமேஷ், உனக்கு போதை ரொம்ப ஏறிடுச்சு, அதனால நம்ம வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேல உட்கார்ந்து மது குடிச்சா மறுபடியும் நமக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி இருக்காரு. ஆனா ரமேஷோட பேச்ச காது கொடுத்து கூட கேட்காத செல்வம் அவரை தகாத வார்த்தையால திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ரமேஷ் கீழே கிடந்த கட்டையை எடுத்து செல்வத்தை சரமாரியா தாக்கி இருக்காரு. அடுத்து கீழே கிடந்த கல்லை எடுத்த சதீஷ் செல்வத்தோட தலையிலேயே போட்டிருக்காரு. இதுல தலை செதஞ்சி ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு செல்வம். அதுக்கடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுட்டு கிளம்பின 2 பேரும் நேரா பொம்மனோட வீட்டுக்கு போயிட்டு செல்வத்துக்கும் எங்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அதனால செல்வத்தை நாங்க அடிச்சே கொலை செஞ்சிட்டோம்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்ட பொம்மன், மது குடிக்காதீங்கன்னு உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனா என் பேச்ச கேட்கல, அந்த மதுவால இப்ப ஒருத்தன் உயிரிழந்துட்டான், என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க, உங்களுக்கு என்னால ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் புஞ்சை புளியம்பட்டிங்கிற பகுதிக்கு போயிட்டு பதுங்கிட்டாங்க. அடுத்து மறுநாள் காலையில தன்னோட நிலத்துக்கு போன பொம்மன் சடலம் தோட்டத்துல கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. சடலம் இங்க கிடந்தா நாம மாட்டிப்போன்னு நினைச்ச பொம்மன் அந்த சடலத்தை எடுத்து பக்கத்துல உள்ள செங்குட்டுவனோட நிலத்துல புதைச்சு வச்சிருக்காரு.
அடுத்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக புதைக்கப்பட்ட இடத்துல கற்களை கொட்டி வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்காரு பொம்மன். ஆனா பொம்மனை கையும் களவுமாக பிடிச்ச போலீஸ் அவர் மூலமாவே ரமேஷ் சதீஷ் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.